எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நாங்கள் தேர்ச்சி அடைய, வளர்ச்சி அடைய உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே கடந்து போகட்டும் ஆண்டவரே, அவர்கள் இருதயங்களுக்குள்ளே ஊடுருவட்டும். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. கொரிந்தியர் நிருபம் 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வசனம் உங்களுக்கு படிக்கும் போது புரியுதான்னு பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கண்ணாடியிலே காண்கிறதுனா நம்ம மிரர், நம்மளை பார்க்குற மாதிரி பார்த்து ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலை தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதாவது நம்ம பார்க்கக்கூடியதான கண்ணாடியில் இருக்கக்கூடியதான சாயல் நம்முடைய சாயலாக தான் இருக்கும். நம்ம பார்க்குற கண்ணாடியில் எல்லாமே என்னவா இருக்கும்? நம்ம முகம் தானே தெரியும். ஆனா அந்த கண்ணாடியில பார்க்கும் பொழுது அவருடைய சாயலை பார்க்கும் பொழுது அவருடைய சாயல் வரணுமா, அதுல மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப நம்ம கண்ணாடியில பார்த்து பார்த்து நம்மளை சரி பண்ணிப்போம்ல, தலைமுடி இப்படி வாரிப்போம், அப்படி வாரிப்போம், அப்படியே நம்ம எது பர்ஃபெக்ஷன் நினைக்கிறோமோ அந்த பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் கண்ணாடியை பார்த்து பார்த்து சரி பண்ணிப்போம் இல்லையா? முடிவெட்டுற கடைக்கு போனீங்கன்னா முடிவெட்டி கடைக்கு உங்களுக்கு கண்ணாடியை காட்டுவாங்க, பாருங்க சார் எல்லாம் ஓகேவான்னு பாருங்க. சில கடையில பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சு காட்டுவாங்க, பின்னாடி ஓகேவா பாருங்க சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப முன்னாடி பின்னாடி எல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை அடையிற வரைக்கும் பார்க்கறது எதை பார்த்து கண்டுபிடிக்கிறோம்னா கண்ணாடியை பார்த்து கண்டுபிடிக்கிறோம். நம்முடைய சாயல், நம்முடைய அந்த இமேஜ் கண்ணாடியில கரெக்டா இருந்தா நம்ம கரெக்டா இருக்கிறோம்னு அர்த்தம். அதே மாதிரி நம்முடைய இமேஜை பார்க்கும் பொழுது கண்ணாடியில அவருடைய மகிமை தெரியணும். அந்த மகிமை தெரிஞ்சு எப்படி ஆகணும்னா, ஏன் சாயல் கண்ணாடியில தெரியக்கூடாது, கர்த்தருடைய சாயல் தெரியணும். அதை பார்க்க நான் தெரியாம இப்ப நான் என்னவா மாறணும்னா மறுரூபப்படுகிறோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணாடியை பார்க்க ஏன் முகம் மறைஞ்சு அவருடைய முகம் அதுல தெரியணும். என்னை பார்த்தா அவர் தெரியணும். என்னை பார்க்கும் பொழுது அவர் எனக்கு தெரிஞ்சா நான் கரெக்டா ஆகிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு என்ன செய்யணும்னா மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகணும். அப்ப சாதாரணமா மறுரூபமாக முடியாது. அவருடைய மகிமையினால தான் நம்ம என்ன செய்ய முடியும்? மறுரூபமாக முடியும். மகிமை என்பது என்ன அப்படின்னா, நம்ம பைபிள்ல சில கேஷுவலான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் அப்படின்னு நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் கையை தட்டி ஆவில நிறைஞ்ச உடனே மகிமை இறங்கிருச்சுன்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? மகிமைங்கிறத எதை வச்சு நீங்க திருப்தி அடையிறீங்க? இன்னும் சொல்ல போனா அதான் திருப்தி அடைதல். எதை வச்சு திருப்தி ஆகிறோம்னா, நாம அந்த கை தட்டுறது, நம்ம வேகமா பாடுறது, இந்த கொட்டு அடிக்கிறது, அப்புறம் நம்ம நார்மல் ஆயிடுறது. கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம்னா நம்மளே மகிமையில நிரம்பிட்டோம்னு அர்த்தம். அப்படி ஆயிடுறோம். ஆனால் வசனம் அப்படி சொல்லல. வசனத்துல அப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனா, அன்னைக்கு அது 120 பேர் மேல அபிஷேகம் ஊத்துச்சு இல்லையா? அவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசினாங்கல்ல, அங்க ட்ரம் அடிச்சாங்கன்னே இல்ல. அவர்கள் எல்லாருமே ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள் தான் இருக்குதே ஒழிய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா வாசிச்சாங்கன்னு இல்ல அந்த இடத்துல, அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிச்சு கொட்டடிச்சு தான் மகிமை இறங்குச்சானா அப்படியும் இல்லை. இப்ப நீங்க சிறைச்சாலையில கட்டி போட்டாங்க, பவுலும் சீலாவையும் கட்டி போட்டாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தொழுமரத்துல கையை கட்டி போட்டான், காலை கட்டி போட்டான். இப்ப அடிக்கிறாங்க, அடிச்சு போட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க கர்த்தரை துதித்து பாடினார்கள்னு இருக்கு. அவனுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்திருக்கும்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. ஆனா வசனம் சொல்லுது, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தன, அசைஞ்சிச்சு அந்த இடமே. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு ரிவைவல், அதுக்கு பேர் தான் ரிவைவல். அப்படி ஒரு காரியம் நடக்குது. அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படல. நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணான்ற இடத்துக்கு வரல. இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மகிமை என்பது வேறு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வெளியே நீங்க ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்னு ஒன்று நினைக்கிறீங்க இல்லையா? அது அல்ல. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எந்த மறுரூபப்படுறோம்? கிறிஸ்துவின் ரூபத்திற்கு நாம் மறுரூபப்படுகிறோம். அவருடைய சாயலுக்கு நம்ம என்னவாய் மாறுகிறோம்? மறுரூபப்படுகிறோம். அந்த மறுரூபப்படுறத நம்ம எப்படி பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா, எப்படி கண்ணாடியில பார்த்தா என் முகம் தெரியுதோ அதே மாதிரி என்ன பார்த்தா கிறிஸ்து தெரியணும். கிறிஸ்து தெரிந்தால் நான் மறுரூபப்படுகிறேன் என்று அர்த்தம். பொதுவாக நாம எல்லாருமே நம்மளை காட்டுறது தான் நம்ம ரொம்ப விருப்பப்படுவோம் இல்லையா? நம்மளை காட்டுறதா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆசைப்படுறோம். அதுல நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் வருது? என்ன மாதிரியே என் பிள்ளை இருக்குதுங்கிறதுல என்ன இருக்குது? ஒரு சந்தோஷம் வருது. இது போக போக படிப்படியா மாற சுபாவங்கள் அதே மாதிரி வருது. உள்ளுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் அதே மாதிரி வருது. அப்புறம் சாப்பிட்ற சுபாவம் வருது, கோபம் வருது, எல்லாமே வருது. அப்ப நம்ம ஒரு இடத்துல போகும்போது அப்படியே நம்முடைய சாயல் நம்ம பிள்ளையா இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஒரு காலகட்டத்தில் வரைக்கும் உன்னுடைய சாயல்ல உன் பிள்ளை இருக்கிறது உனக்கு சந்தோஷம் தான், உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போது என்ன படைச்சாரு? தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் படைச்சாரு. ஆனா ஆதாமுக்கு பிள்ளை பிறந்தபோது எப்படி பிறந்துச்சான்? ஆதாம் தன் சாயலாய் ஒரு குமாரனை பெற்று, அப்படித்தானே இருக்குது. இப்ப தேவ சாயலாய் இல்ல, இப்ப என்ன சாயலாய்? ஆதாமுடைய சாயல்ல ஒரு குமாரனை பெற்று அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப நமக்கு இந்த சாயல் வரதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சாயல், உன்னை பார்த்தா உங்க அப்பா தெரிகிறாரு, உன்னை பார்த்தா உங்க அம்மா தெரியுறாங்க, உன்னை பார்த்தா உங்க தாத்தா தெரிகிறாரு, இது போய் ஒரு நாள் உன்னை பார்த்தால் கிறிஸ்து தெரிய வேண்டும். நான் இதுலயே இன்னும் திருப்தி ஆகிறேன், இது இருக்கணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உன்ன மாதிரி உன் பிள்ளை இருக்க கூடாது, என்ன மாதிரி இருக்கணுங்கிறார். நீயும் என்ன மாதிரி இருக்கணும், அப்போ உன் பிள்ளையும் என்ன மாதிரி இருக்கணும். அப்ப இது ஆகிறதுங்கிறது ஏதோ ஒரு நாள் ப்ராசஸ் இல்ல, ஒரே நாள்ல மறுரூபமாக மாட்டோம். வசனம் சொல்லுது, ஒரு இமைப்பொழுதுல ஒரு நிமிஷத்துல நான் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம இப்படியே இருந்துகிட்டே இருப்போம், ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது நம்ம என்னவாயிடுவோம்? அப்படியே மேஜிக்ல டக்குன்னு மாறி மறுரூபம் ஆயிரும். அப்படி ஆக மாட்டோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? இப்ப நீங்க வாசிச்ச வசனம் 2 கொரிந்தியர் 3:18 என்ன சொல்லுது? நாம் எல்லாரும், அந்த வசனம் அப்படியே சொல்லுது பாருங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இது ஒரு ப்ராசஸ், ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. இமிடியேட்டா உடனே நாள்ல மாறிடாது. அது ஒரு ப்ராசஸ். எப்படி குழந்தை பிறந்து தகப்பன் சாயலோ தாயின் சாயலோ வர்றதுக்கு சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருஷங்கள் பிடிக்கிறதோ, அதே மாதிரி கிறிஸ்துவின் சாயலை நான் அடைவதற்கு சில நாட்கள் ஆகிறது, சில வருஷங்கள் ஆகிறது, அல்லது சில காலங்கள் பிடிக்கிறது. எப்படி வருது? நான் மறுரூபப்படணும், மறுரூபப்படுகிறோம். அதுக்கு என்ன வழிங்க? மறுரூபப்படுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா வசனம் சொல்லுது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அப்ப இந்த மகிமை அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடுவுல போகுது, குளோரினஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதுதான் சொன்னேன். இது மறுரூபம் ஆகிறதுக்கு இதுதான் வழி, இதுதான் ப்ராசஸ். ஆனா இந்த ப்ராசஸை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? ஏதோ ஒரு ஆராதனை நேரத்துல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் ஆவியில நிறையிறது, கை தட்டுறது, அந்நிய பாஷை பேசுறது தான் மகிமையில நிறையிறதுன்னு நினைச்சுக்கிறேன். அப்படி நினைச்சுக்கிட்டு நான் திருப்தியும் அடைந்து விடுகிறேன். ஆனால் சபைக்கு 10 வருஷம் ஆகுது, சபைக்கு 20 வருஷம் ஆகுது, 15 வருஷம் சர்ச்சுக்குள்ள இருந்திருக்கீங்கல்ல. அப்ப அந்த 15 வருஷத்துக்கான ப்ராசஸ் என்ன நடந்திருக்கு? ஒரு மாற்றமும் இல்ல. சபைக்குள்ள வரும்போது எப்படி இருந்தீங்களோ அப்படிதான் இருக்க. இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க கொஞ்சம் கெட்டவங்களா மாறி இருக்கீங்க. எப்படி கெட்டவங்களா மாறி இருக்கோம்? நான் யார் தெரியுமில்ல, சர்ச்சு ஆரம்பத்துல இருந்திருக்கேன். அதாவது நான் எவ்வளவு சபையில் இருந்திருக்கிறேனோ அவ்வளவு கிறிஸ்துவை போல மாறி இருக்க வேண்டும். இத்தனை வருஷம் உபதேசம் கேட்டிருக்கிறீங்க, இத்தனை வருஷம் செய்தி கேட்டிருக்கிறீங்க, இத்தனை கன்வென்ஷன்ஸ் உட்கார்ந்து இருக்கிறீங்க, சபைக்கு வரங்க போறீங்க, வாரம் வரீங்க, வாரம் 3 ஆராதனை நடக்குது. ஆராதனையினுடைய முடிவிலே நீங்கள் என்ன மறுரூபமானீர்கள்? மகிமையிலே வந்துட்டு போறீங்களா? ஒரு ப்ராசஸ் நடந்திருக்குது இல்ல, அந்த ப்ராசஸ்ல என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு? அதுதான் இன்னைக்கு கேள்வி. இப்போ மோசே அந்த வசனம் மகிமைங்கிற வேர்ட் வரும்போது மோசேக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா அவர் தான் கேட்கிறாரு, நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும் கேட்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் வாசிங்க பாப்போம். 18வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். இப்ப மோசே கேட்கிறார், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். இப்ப யோசிச்சு பாருங்க, மோசே முதல்ல கர்த்தரை மீட் பண்றது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் மீட் பண்றது. அப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. அந்த கர்த்தரை மீட் பண்ற கூடிய ஒரு பிரசன்ஸ் இருக்குல்ல, ஒரு மகிமை இருக்குல்ல, அதுவே நம்ம வாழ்நாள் ஃபுல்லா அடைய முடியாது நம்மளால, இன்னை வரைக்கும் இல்ல. அவர் ஃபர்ஸ்ட் காட பாக்குறாருல, ஒரு முச்செடியில பாக்குறாருல, ஒரு மகிமையை பாக்குறாருல, அந்த ஒரு அனுபவமே நமக்கு வாழ்நாள் முழுக்க இன்னும் வரல. நிறைய பேருக்கு அந்த பிரசன்ஸ் இல்ல. அப்படியே பாக்குறாரு, ஒரு முச்செடி எரியுது, ஆனா அது என்ன செய்யல, அவிந்து போகவில்லை, அப்படியே இருக்குது. அதுல இருந்து ஒரு சவுண்டு கேட்குது, அதுல அவன் கர்த்தரை கண்டுன்னு இருக்குது. அங்கேயே அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா போதும், இதை வச்சுக்கிட்டு 25 வருஷம் ஓட்டிட மாட்டோம் ஊழியத்தை, இதை வச்சே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுவோம்ல, மொத்த வாழ்க்கையும். ஆனா அவன் சொல்றான், அந்த பிரசன்ஸ் அங்க பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் போய் ஆண்டவரோட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு மோசே கிட்ட, அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல, மோசே நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல போறேன். 19ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னார். கர்த்தர் சொல்றாரு, உன்னை அவங்க நம்பணும், நான் ஒரு பிரசன்ஸை மூட போறேன், இப்ப நான் ஒரு காட்சியை காட்ட போறேன். அதை பார்த்த உடனே அத்தனை பேரும் பயப்படுவான். ஏன்னா அதுக்கப்புறம் நீ அது உள்ள இருக்கும் போது அத்தனை பேரு உனக்கு மரியாதை கொடுப்பான். இந்த இடத்துல மோசே இருக்கிறாரு, அப்ப மோசேக்கு மேல ஒரு பெரிய பயம் வந்துரும். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு,
உனக்கு செவி கொடுக்கும்படி நான் இப்படி செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. அதே 19ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20ஆம் வசனம் வாசிங்க. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். என்ன ஒரு பிரசன்ஸ் பாருங்களேன். அத 18வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. இந்த காட்சியை சும்மா நீங்க படிக்கிறத விட கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படியே டோட்டலா மலை முழுக்க நெருப்பு மாதிரி எரியுது. புகை சூளையின் புகை மாதிரி அப்படியே புகை வந்துகிட்டே இருக்கு. மலை அதிருது. அதுக்கு நடுவுல மோசே ஏறி போனான். பாக்குறவனா பயப்படுறான். சொல்றான், மோசே நீ பேசு, கர்த்தர் எங்ககிட்ட என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். ஆண்டவரே சொல்றாரு. அவங்க எல்லாம் பயப்படுற அளவுக்கு நான் ஒரு காட்சியை காட்டுறேன், நீ வாங்குறாரு. இவங்க எல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்க பயப்படுற இடத்துல மோசே சொல்றான், இல்ல நான் உள்ள போறேன், நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். என்ன ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாருங்க. இந்த மோசே தான் 33ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அப்போது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். இதுக்கு மேல என்ன பார்க்கணும்? இதுக்கு மேல என்ன பார்க்கணும்? 3ஆம் அதிகாரம் யாத்திராகமத்துல பார்த்ததே பெரிய விஷயம். அந்த நெருப்பு முச்செடியுள்ள நெருப்பு எரியறத பார்க்கறதுங்கிறதே பெரிய விஷயம். அதை தாண்டி அந்த 19ஆம் அதிகாரத்துல மலைக்கு உள்ள அதிர்ற மலை, எரியற மலை, அப்படியே இடி முழக்கத்தை போல சவுண்டு, அதுக்கு நடுவுல உள்ள போற மகிமைங்கிறதே பெரிய விஷயம். நீங்க தானியேல் புஸ்தகத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வாசிச்சு பாருங்க. ஒரு சில காட்சிகளை கண்ட உடனே செத்தவனை போல தானியேலும் விழுந்துட்டாரு, யோவானும் விழுந்துட்டாரு. ஆனா இவரு அதுக்கு நடுவுல கடந்து போறாரு. உள்ள உட்கார்ந்து இருக்காரு. உள்ள போய் 40 நாள் இரவும் பகலும் பேசுறாரு ஆண்டவர்கிட்ட. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப மோசே கர்த்தரை பார்த்து கேட்கிறாரு, நான் உம்முடைய மகிமை பார்க்கணும், எனக்கு காண்பி தருளும். என்னையா மகிமை? இன்னும் என்ன மகிமை இருக்குது? இன்னும் என்ன மகிமை இருக்குது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு மேல இருக்கிற மகிமை நீ பார்க்கவே முடியாது. அதை பார்த்த ஒருவனும் உயிரோடு கூட இருப்பதில்லை. நான் எக்ஸ்ட்ரீம் லெவல் உனக்கு என்ன செஞ்சுட்டேன், காட்டிட்டேன். இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. ஆனா அதை பார்த்தவன் எவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆனா வேற வழி இல்லை. நீ என்ன கேட்டுட்ட. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். நீ என்ன கேட்டுட்ட, நான் அந்த பிரசன்ஸ் அவனுக்கு காட்ட விரும்புறேன். அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்குது, கண்மலை வெடிப்பு இருக்குது, அது உள்ள உட்கார வைக்கணும், கையால மூடுவேன், நீ வா, எல்லாம் சொல்றாரு. ஓகே, ரைட், ஃபைன், இவ்வளவும் இருக்கு. ஆனால் இப்பொழுது மோசே மகிமை அடைந்ததனுடைய விளைவு அதுதான் ரொம்ப முக்கியம். மோசே உள்ள போயிட்டு வெளியே வராரு. அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசி. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரார். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, அவன் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தார். இறங்கி வரும்போது முகத்துல ஒரு பிரசன்ஸ் இருக்குது. இந்த பிரசன்ஸ அவங்களால பார்க்கவே முடியல. இதற்கு பேர் தான் மகிமை. அவர் மகிமையை காமிச்சாரு. அந்த மகிமைக்குள்ள இவன் போயிட்டு வந்தான். அந்த மகிமை இவன் மேல பிரகாசித்தது. இதான் கண்ணாடி. அவர் மேல உள்ளது இவன் மேல மிரர் ஆகுது. அந்த மிரரான மகிமையை கீழே நிக்கிற ஆரோனால பார்க்க முடியல, மக்களால பார்க்க முடியல. வசனம் சொல்லுது, அவங்க கிட்ட பேசின நாளெல்லாம் அவன் முகத்தை முடிப்பானா. அது பின்னாடி இருக்கு பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசி. மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தார். 35வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவருடைய பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வார். என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரசன்ஸ்குள்ள போகும்போது முக்காட்டை எடுத்துருவானாமா. அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும்போது, சீனாய் மலைக்குள்ள போகும்போது அந்த முக்காட்டை எடுத்துருவானாமா. அவருடைய பிரசன்ஸ் வருமா. ஆனா வெளியே வரும்போது முக்காடு போட்டுப்பானா. ஏன்னா இவங்களால அவனை பார்க்க முடியாது. அந்த பிரசன்ஸ் இவங்க மேல மிரர் ஆகுது. அவருடைய மகிமை இவன் மேல் வீசுகிறது. இதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைகிற சுபாவம். கொஞ்சம் கொஞ்சமா ஆகி ஒரு நாள் மோசேயை பார்க்க முடியல, மகிமை மட்டும் தெரியுது. ஆனா என்ன ஆச்சரியம்னா, இந்த விஷயம் மோசேக்கு தெரியலன்னு இருக்கு. இங்க பாருங்க, அதே 34ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை வாசி. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே
தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இதுதான் பிரகாசத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ். எனக்கு தெரியல அவருடைய மகிமை என் மேல இருக்கிறது, எனக்கு தெரியல. ஆனா என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுது. அத்தனை பேரும் என் முகத்தை பார்க்க முடியாம இருக்கிறாங்க. ஆனால் அந்த முகத்தை நான் அவரோடு கூட இருக்கும் பொழுது அது என் மேல் பிரகாசித்தது. நான் அங்கிருந்து வாங்கிட்டு வரேன், அந்த பிரசன்ஸ் என் மேல வருது. நான் எந்த மகிமையை பார்த்தேன்? முச்செடி மகிமையை பார்த்தேன், மலை மேல உள்ள மகிமையை பார்த்தேன். இப்ப நான் எந்த மகிமையை பார்த்திருக்கேன் தெரியுமா? யாருமே பார்க்க கூடாத மகிமையை பார்க்கிறேன். பார்க்கும்பொழுது என் முகம் மறுரூபமாகிறது. என் முகத்தை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு என் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்து விட்டது. இதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்பதற்கான அந்த வசனத்தினுடைய அடிப்படை. இன்னைக்கு நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த இடத்துல இருக்குதா? அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் நாம வாழ்றோமா? நான் வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சில் வந்து 2 மணி நேரம் உட்காந்துட்டு போயிட்டா என்னுடைய ஆவிக்குரிய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் நான் கிறிஸ்து வரும்போது மறுரூபமாக்கப்பட்டு 1 தெசலோனிக்கர் 4:16-17 சொல்லுது, மறுரூபமாக்கப்பட்டு நான் அவரோடு கூட இருக்கணும். என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்க போகிறேன். அப்படி என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்க வேண்டிய நான் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேனா? இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்துவின் சாயலுக்கு மறுரூபம் ஆகாமல் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. விசா இல்லாம எப்படி இங்க வர முடியாதோ அதே மாதிரிதான் அவருடைய விசா என்னன்னா, அவருடைய இப்ப நீங்க பாக்குறீங்க நிறைய ஏர்போர்ட்ல வச்சிருக்காங்க, பாத்திருக்கீங்களா? கைரேகை வச்சா தான் உள்ள வர முடியுது. சில இடத்துல போனா ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் வச்சிருக்கான், அப்பதான் உள்ள வர்றது. அதே மாதிரி தான் பரலோகத்துல நுழையணும்னு சொன்னா நம்முடைய ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இதுல கிறிஸ்துவின் சாயல் தெரியணும். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற எல்லாம் அவர் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறது, சகலமும் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பூமிக்குரிய சாயலில் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் மறுரூபமாகி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறினால் தான் அங்கே பிரவேசிக்க முடியும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. இயேசுநாதரா உள்ள போல, இயேசுநாதரா என்ன செய்யல? மறுரூபம் ஆகிதான் உள்ள போய் இருக்கிறாரு. அப்படித்தானே சொல்லுது. அவர் உயிர் தெழுந்த பிறகு என்ன ஆயிட்டாரு? மறுரூபம் ஆகிட்டாரு. அப்ப இனி நாங்கள் கிறிஸ்துவையே மாம்சத்தின்படி அறியோம். அப்ப நான் எப்படி இருந்தா உள்ள போக முடியும்? அப்ப நான் மகிமையின் மேல் மகிமை அடைகிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேனா? ஏன்னா இந்த மகிமையின் மேல் மகிமை அடைய 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 நான் ஒரு நாள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறிடுவேன். என் மேல ஒரு மகிமையின் பிரகாசம் வீசும், அவங்களுக்கு பிரகாசிக்குது. அது பிரகாசம் என்னன்னு தெரியல. புதிய ஏற்பாட்டில் அந்த பிரகாசம் தான் கிறிஸ்து. மோசே மேல வீசின பிரகாசம் இருக்குது, அது கிறிஸ்து. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பிரகாசம். ஏன்னா அவங்களுக்கு பிரகாசத்தினுடைய வெளிப்பாடு கிடையாது. இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்க ஒவ்வொன்றுத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்பாடு உண்டு. இப்போ யாக்கோபு வந்து ஏணியை பார்க்கிறாரு, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. ஏணி எதை குறிக்குது? புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறிக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது மனுஷகுமாரன் மேல் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் கண்டார்கள். அவன் பார்த்த ஏணியோட விளக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து. இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி யார் இருப்பா? இயேசு கிறிஸ்து இருப்பாரு. அங்க இருக்கிற சமூகத்து அப்பம்னா என்ன, மேஜனா என்ன, விளக்குனா என்ன, குத்து விளக்குனா என்ன, உடன்படிக்கை பெட்டினா என்ன, ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் இருக்கு புதிய ஏற்பாட்டில். அப்ப தேவனுடைய பிரகாசம் பிரகாசித்தது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வாசி பாருங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க அங்கே சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்ப தேவனுடைய மகிமை என்ன செய்து பிரகாசிக்குது. அந்த பிரகாசம் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ மோசையின் முகத்தில் இருந்த பிரகாசம் எதை குறிக்குது? இயேசுவை குறிக்குது. அப்ப இயேசுவோட 40 நாள் இருந்துட்டு வெளியே வரும்போது அவருடைய பிரகாசம், தேவனுடைய பிரகாசம், இயேசுவின் சாயல் முகத்துல இருக்கு. அவங்களுக்கு அது தெரியல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. நமக்கு தெரியுது புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய மகிமைனா என்னன்னு. அப்ப இன்னைக்கு எனக்கு அந்த சாயல் இருக்கா? வந்துருச்சா? கொஞ்சமாவது மாறுதா? நான் அந்த மகிமையின் பிரகாசத்துக்குள்ளே நுழையிறேன்னா? 20 வருஷம் ஆச்சு, இன்னும் என் சாயல் மாறவே இல்லை. நான் சொல்றது வெளியரங்கமான சாயல் இல்ல. பில்லிகரகம் ஐயா வந்து இறந்துட்டாங்க, இப்ப இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரும் அவர் மனைவியும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சு திருமணமான தம்பதியர் அவங்கள வந்து வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ரிசர்ச்காக. கிட்டத்தட்ட எத்தனையோ பேர், 50 பேரோ 100 பேரையோ அவங்க அப்படியே வாட்ச் பண்ணியிருக்காங்க 25 வருஷமா. அதாவது ஒரே வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் இருந்து டெய்லி பார்க்குறவங்க. அவங்க அந்த புக் இருக்கு, நீங்க படிக்கலாம். டெய்லி பார்க்குறவங்க, டெய்லி பழகி அன்பா இருக்கிறவங்க 25 வருஷமா 30 வருஷம் கழிச்சு பார்த்தா இவங்க 2 பேர் முகமும் ஏறக்குறைய ஒரே முகமா மாறி இருக்குது. ரிசர்ச்ல ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, ஒரே முகமா மாறி இருக்கு. அதாவது நம்ம சொல்றோம்ல, அண்ணன் தங்கச்சி ஒரு ஜாடை தெரியுதுன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி கணவன் மனைவியோட ஜாடை மாறுதுங்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒரே வீட்டுக்குள்ள இருந்து பார்த்து பார்த்து பழகி பழகி இவங்க சாயல் அவங்களுக்கும் அவங்க சாயல் இவங்களுக்கும் வரும்போது யாரோ ஒருத்தருடைய சாயல் இன்னொருத்தருக்குள்ள பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு, அந்யோன்யம் எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும்.
ஆனா உண்மை தான். அப்படி பண்ணும்போது 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பார்த்தா 2 பேருடைய ஜாடையும் எப்படி இருக்குதா, அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அந்த அக்கா தம்பி அந்த மாதிரி ஒரு ஜாடைக்கு ஈக்குவலா மாறுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது சயின்டிபிக்கலி ப்ரூஃப் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 25 வருஷம் 30 வருஷம் மாம்சத்தின்படி உடன் இருக்கக்கூடியவர்களுடைய சாயலே உங்கள் மேல் பிரதிபலிக்கும் என்று சொன்னால் வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு பார்த்திருக்கீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டா அந்த அம்மா கட்டிலுக்கு நேரம் ஒரு குழந்தை போட்டோ ஒட்டி வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? இப்ப நம்ம சொல்றோம்ல, அந்த குழந்தை போட்டோ ஒட்டி வச்சிட்டோம்னா அந்த முகம் பார்க்க அப்படியே அந்த குழந்தை முகம் போல வரும் அப்படின்னு சொல்றோம்ல. அதை சயின்டிபிக்கலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூடவே இருந்தாலும் அப்படி வருங்கிறாங்க. ஒரு 25 வருஷம் 2 பேர் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனதோடு கூட இருந்தால் அவர்கள் முகஜாடையே மாறுமானால் 25 வருஷம் தேவனுடைய மகிமைக்குள்ள நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சாயல் உங்கள் மேல் வீச வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப நீங்க இருந்திருக்கிறீங்களா இல்லையாங்கிறத அது ப்ரூவ் பண்ணிரும்ல. நம்ம இருந்திருக்கோமா இல்லையான்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பார்க்கும் பொழுது அந்த சாயல், அதான் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஏன் நான் பிதா கூடயே இருந்திருக்கிறேன். 30 வருஷமா இயேசு சொல்றாரு, பிதா என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை. நான் பிதா கூடயே இருந்து இப்ப என்ன பாத்தீங்கன்னா எதை பார்க்கலாம்? பிதாவை பார்த்ததுக்கு சமம். ஏன் நீங்க வேற ஜாடையே அங்க பார்க்க முடியாது. அங்க போனாலும் அவரே தான் உட்கார்ந்திருப்பாரு. என்னங்க பிதா சொன்னீங்க, இயேசு உட்கார்ந்திருக்காரு. இல்லைங்க, இயேசுவின் ஜாடையில பிதா இருப்பாரு, பிதாவின் ஜாடையில இயேசு இருப்பாரு. கடைசியில பார்த்தா 2 பேரும் ஒண்ணுதான், கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. அப்ப நமக்கு அந்த சாயல் வருதா?